வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்போது மின் மிகை மாநிலமாக மாறும் தமிழ்நாடு என்பதுதான் இன்றைய ஆயுதெழுத்து பற்றிய அடிப்படையான கருத்தாக இருக்கிறது. தமிழகத்தில் மின்சாரத்துடைய உற்பத்திக்கும் தேவைக்குமான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் இல்லை, இப்போது குறைந்து கொண்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக மின்வெட்டு எப்படி இருக்கிறது? நகர்ப்புறங்களில் மின்வெட்டு குறைந்திருக்கிறது, கிராமப்புறங்களில் ஓரிரு இடங்களில் மட்டும் மின்வெட்டு இருக்கிறது. அதுவும் கூட அறிவிக்கப்படாத மின்வெட்டு தான். அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு என்பது இல்லவே இல்லை என்று ஒரு தரப்பு சொல்கிறது. இல்லவே 100% மின்வெட்டு இல்லை, மின்வெட்டு இல்லாமல் மின் பற்றாக்குறை இல்லாமல் 100% மின்சாரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் 100% மின் மிகை மாநிலமாக மாறும் தமிழ்நாடு என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறுதியிட்டு கூறியிருக்கிறார். இப்படித்தான் கடந்த ஆண்டும் கூட கூறினீர்கள் என்று சந்தேகம் எழுப்புகிறார் திமுக தலைவர் கருணாநிதி. எது உண்மை என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். மின் பற்றாக்குறையிலிருந்து மீள முடியாத மாநிலமாக தமிழகம் தற்போது தவிக்கிறது. 2007ஆம் ஆண்டு தொடங்கி மின் பற்றாக்குறை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மின் தேவையின் அளவு 10% கூடுகிறது. ஆனால் அதற்கேற்ப மின் உற்பத்தி திட்டங்களை 30 ஆண்டுகளாக ஆட்சியாளர்கள் செயல்படுத்தவில்லை. இதனால் 34% மின் பற்றாக்குறை மாநிலமாக, அதுவும் நாட்டிலேயே அதிக மின் பற்றாக்குறையை சந்திக்கும் மாநிலமாக தமிழகம் உள்ளது. பழைய மின் நிலையங்கள் மூடப்பட வேண்டிய நிலையில் உள்ளன. அடிக்கடி இயந்திர கோளாறுகள், பழுதுகள் என்ற பிரச்சனையையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. காற்றாலைகளின் உற்பத்தி திறன் குறிப்பிட்ட காலத்திற்கே உதவுகிறது. மின் வழித்தடங்களை பராமரிப்பதிலும் தமிழகம் மிகவும் பின்தங்கிவிட்டதால் பிற மாநிலங்களிலிருந்து எதிர்பார்க்கும் அளவிற்கு மின்சாரத்தை தருவிக்க முடியவில்லை. இந்நாள் ஆட்சியாளர்களும் முன்னாள் ஆட்சியாளர்களும் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்துகிறார்களே தவிர தீர்வு கிடைத்தபாடில்லை. நகரமயமாக்கம், நவீன மின் சாதனங்களின் பயன்பாடு அதிகரிப்பு, புதிய தொழிற்சாலைகள், அதிகரிக்கும் மக்கள் தொகை போன்றவற்றால் மின் பற்றாக்குறை கூடிக்கொண்டே வருகிறது. சிறு குறு தொழில்கள் சீரழிவில் நிற்கின்றன. விவசாயிகள் விரக்தி அடைந்துள்ளனர். வெளி மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க தயக்கம் காட்டுகிறார்கள். மின் பற்றாக்குறை மாணவர்கள், இல்லத்தரசிகள், முதியவர்கள், நோயாளிகள் என அனைத்து தரப்பினரையும் ஆழமாக பாதித்துள்ளது. தமிழகம் மின்மிகை மாநிலமாக போகிறது என உறுதியாக நம்புகிறார் முதல்வர். அது எப்போது சாத்தியமாகும்? அதுவரை எப்படி சமாளிப்பது? அதை சாத்தியப்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் என்னென்ன? எப்போது மின் மிகை மாநிலமாகும் தமிழ்நாடு, அதை சாத்தியப்படுவதற்கான திட்டங்கள் என்ன, அதற்கான செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன், திமுக முக்கிய பிரமுகர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரை போலவே ஓய்வு பெற்ற மின்வாரியத்துடைய மூத்த அதிகாரி திரு காந்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இவர்கள் மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல திரு காந்தி அவர்கள்ட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இதுல ஒரு நடுநிலையான ஒரு பார்வையா நம்ம முதல்ல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மின்வெட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு 100% இல்லைன்னு சொல்லிட முடியல. ஆனா ஒப்பீட்டு அளவுல முந்தைய அளவோட குறைஞ்சிருக்குது. இதுக்கான காரணம் இப்ப இருக்கக்கூடிய பருவநிலையா, காற்றாலைகள் ஏதாவது கை கொடுத்தது காரணமா, இல்லாட்டி அரசுடைய துரிதமான நடவடிக்கையா, எதன் காரணமாக இப்போது ஒரு பரவாயில்லை அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு? இது நிரந்தரமானதானா தற்காலிகமானதா? இது நிரந்தரமானது அல்ல. மிகை மின் மாநிலம் என்பது கோடையில் நாம் மிகை மின் மாநிலமாக இருக்கிறோமா என்பதுதான் ஒரு மாநிலம் மின் உற்பத்தியில் மிக மின் மாநிலமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். இப்பொழுது காற்றாலை காலம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இரண்டாவது மழைக்காலம், அதற்கு அடுத்தாற்போல் பனிக்காலம் இருக்கிறது. இந்த காலங்களில் மின் உற்பத்தி, அதாவது காற்றாலையின் உற்பத்தி அதிகமாக இருக்கும், மின்சாரத்தினுடைய தேவை குறைந்து இருக்கும். ஆனால் கோடை காலத்தில் இதுபோல் இருக்காது. இந்த உற்பத்திகள், காற்றாலையின் உற்பத்தி இருக்காது, மின்சாரத்தினுடைய தேவை மிக அதிகமாக இருக்கும். அப்பொழுது இருக்கக்கூடிய உற்பத்தி விஷயங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் குறைந்தபட்சம் காற்றாலை உற்பத்தியுடன் புனல் மின்சாரங்களின் உற்பத்தியும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கை கொடுத்திருக்கிறது. ஆகவேதான் அக்டோபர் தாண்டியும் கூட நாம் இன்றைக்கு கடந்த ஆண்டை விட இன்றைக்கு சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். முதல்வருடைய அறிக்கையில் இருப்பது 2 விஷயங்கள். இது வெறும் மின்சார உற்பத்தியை மட்டும் நான் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சார உற்பத்தியை மட்டும் நம்பி மின்சாரத்தை விநியோகிக்கவில்லை, மின்சாரத்தை வாங்கியும் இருக்கிறார்கள். ஆகவே வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா, அதற்கான நிதி ஆதாரம் இருக்கிறதா என்பதுதான். ஆக முதல்வர் அறிக்கையில் 2 விஷயங்களை பேசியிருக்கிறார்.
ஒன்று மின்சார உற்பத்தி, இரண்டாவதாக மின் வாரியத்தினுடைய கடன் பகுதி. 2 பகுதியையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக கடன் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதில் சில விஷயங்களை முதல்வர் அவர்கள் சொல்லவில்லை, அது அறிக்கையில் இல்லை. ஏனென்றால் அதில் 50,000 கோடி 40,000 கோடி இருக்கிறது, அதில் புனரமைக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம தொடர்ந்து வாதிப்போம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்ல விரும்புவது என்ன, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை வருகின்ற கோடையில் மின் பற்றாக்குறையினுடைய அளவு குறையுமே தவிர மின் பற்றாக்குறை என்பது தொடரும். மின்சார பற்றாக்குறை என்பது தமிழகத்தை விட்டு போகக்கூடிய வாய்ப்பு என்பது இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எப்போதைக்குமே ஓப்பனிங்ல இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லிட்டீங்க. நம்ம தொடர்ந்து அதை பற்றி விவாதிப்போம். நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல வந்து நிறைய புதிய திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து தமிழகத்தில் நம்ம வந்து பரவாயில்ல எல்லாத்தையும் கேட்கும்போது, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி எல்லாரும் நண்பர்கள்ட்ட கேட்கும்போது கிராமங்கள்ல 1-2 மணி நேரம் மின் வெட்டு இருக்குது. அதுவும் கூட அறிவிக்கப்படாத மின்வெட்டாக இருக்குது, அறிவிக்கப்பட்ட முன்னாடி சொல்லப்பட்டதா இருக்குல்ல, கம்பேரிட்டிவா ரொம்ப பெட்டரா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தமிழகம் முதல்வர் 2013 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் மின் மிக மாநிலமா ஆக்கி காட்டும் அப்படிங்கிறத நெருங்கி வந்துட்ட மாதிரி உங்களுக்கு தோணலையா? தமிழ்நாட்டுக்கு தேவைங்க மொத்தம் 1 லட்சம் மெகாவாட் தேவை ஒரு வருஷத்துக்கு. அந்த அளவு இப்ப இல்லை. அதனால மிக மின் மாநிலம் சொல்ல முடியாது. முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். அது போக கொஞ்சம் சொல்றேன். கடந்த ஆட்சியில நாங்க இருந்தோம், திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ வட சென்னைக்கு வந்து 1200 மெகாவாட் ஆரம்பிக்கணும்னு நிதியெல்லாம் ஒதுக்கியாச்சு. மேட்டூர் 600 மெகாவாட், தூத்துக்குடி 1000 மெகாவாட், உடங்குடி 1200 மெகாவாட், வள்ளூர் 1200 மெகாவாட், ஜெயங்கொண்டம் 1500 மெகாவாட். அது போக 7000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்க, இதுக்காக மொத்தத்தில் 7000 மெகாவாட் கிடைக்க நாங்கள் அன்னைக்கு திட்டம் போட்டிருந்தோம். எங்க ஆட்சி போயிடுச்சு. 2 வருஷம் இந்த ஆட்சி அதிமுக ஆட்சியில அதை சுணக்கத்தில் போட்டாங்க. அதுக்கு பிறகு மின்வெட்டு அதிகமான உடனே அதுக்கு பிறகு இந்த அறிவிச்ச திட்டங்களை எல்லாம் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு உற்பத்தி ஆரம்பிச்சது. சார் சொன்னாப்ல கோடை காலத்துல இதை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த காலத்துல வச்சு முடிவு பண்ண முடியாது. அதனால மிகை மின் மாநிலம் சீக்கிரமா வந்துருவோம், சர்ப்ளஸா இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா, எச்சமா இருக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கான வழியே கிடையாது. இப்போ வந்து கிராமங்கள்ல இன்னும் மின்சார வெட்டு இருக்கின்றது. கிராமங்கள்ல எல்லாருக்கும் தெரியும், நகரங்கள்ல தெரியல உங்களுக்கு. அதான் நிச்சயமா இப்ப கிராமங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத எனக்கு கிடைத்த தகவலும் கூட. ஆனா சென்னையில 2 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் மாதிரி இடங்கள்ல கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் இருந்தது. அதுக்கு அடுத்த கட்ட நேரங்கள்ல அதிகமா போயிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்து நாங்க திமுக காலத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் அறிவிச்ச மின்வெட்டு நாங்க செஞ்சோம். இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயும் அறிவிக்காம மின்வெட்டு பண்ணாங்க. 10 மணி நேரம் கூட இருந்தது. சங்கரங்கோல் தொகுதியில் நான் வந்து பொறுப்பாளர், எங்க ஊர் பக்கம். அப்போ சங்கரங்கோல் தொகுதியில் 30 நாளும் மின்வெட்டு இல்லாம இருந்தது. தேர்தல் முடிஞ்ச மறுநாள் மின்வெட்டு வந்துச்சு. தேர்தல் முடிஞ்சது இல்லையா, ஓட்டு போட்டாச்சு. அதுக்கு பிறகு தேர்தல் வந்து முடிவுதான் அறிவிக்கணும். அதுக்கு அறுநாள் 10 மணி நேரம் மின்வெட்டு சங்கரங்கோல் தொகுதி. இப்படிதான் நடந்தது. அது மாதிரி தான் சென்னையிலும் கூட அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா வந்து போக போக இந்த மின்வெட்டு வந்து குறைஞ்சி இப்ப தமிழகம் முழுவதுமே வரக்கூடிய தகவல் வந்து என்னவா இருக்குன்னா மின்வெட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா. நீங்களே சொன்னீங்க கிராமங்களில் மட்டும் தான் இந்த திட்டங்கள் வந்து அன்னைக்கே நாங்க ஆட்சி பண்ண நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் பார்க்காம இவங்க அன்னைக்கே இது நிறைவேற்றிருந்தா இது பொதுநலன். நாங்க ஆட்சியில் இருக்காங்களா அவங்க ஆட்சி இருக்காங்களா பிரச்சனை கிடையாது, மக்கள் நலன் முக்கியம். இந்த 7 திட்டங்களை சொன்ன இல்லையா, இந்த 7 திட்டங்களை அது வந்து ஜரூரா கொஞ்சம் சீக்கிரமா பண்ணியிருந்தா இந்த திட்டங்கள் வந்திருந்தா 1 வருஷத்துல முடிஞ்சிருக்கும். அதே திட்டங்களை தான் தமிழக முதல்வர் தன்னுடைய அறிக்கையில சொன்னாங்க. 50% முடிஞ்சது, 60% முடிஞ்சது, 45% முடிஞ்சது. வெறும் அடிக்கல் மட்டும் நாட்டினாங்க. ஒப்பந்தம் ஒவ்வொரு திட்டமா தனித்தனியா சொல்லிருந்தாங்க. அவங்களுடைய அறிக்கை இருக்கு, உங்களுடைய தலைவருடைய அறிக்கை இருக்கு. பட்ஜெட் ஒதுக்கிற திட்டம் வந்து நாங்க ஆரம்பிச்சு ப்ரொபோஸ் பண்ணி ஒரு சில 50% முடிஞ்சிருக்கு. ஒரு சில திட்டங்கள் வந்து அறிவிக்க நிலை இருக்கும், நிதி ஒதுக்கி இருப்பாங்க. எல்லா திட்டத்துக்கும் நிதி ஒதுக்க முடியாது, அரசாங்கத்தில் பணம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் அறிவிச்ச திட்டங்கள் செய்யணும் தான் நாங்க திட்டம் போட்டிருக்கோம். நாங்க ஆட்சிக்கு திரும்ப வந்து தான் செஞ்சிருப்போம். அதே திட்டங்களை இவங்க தொடர்ந்து பண்ணியிருந்தால் இந்த இடையில 2 வருஷம் மின்வெட்டு கடுமையா இருந்தது பாருங்க. அது இல்லாம வந்திருக்கலாம். தொடர்ந்து பண்ணலன்னு எதை வச்சு சொல்றீங்க? கடமை போட்டாங்க. நாங்களே போயிட்டு எங்க தலைமை கழகத்துல இருந்து எத்தனையோ அறிக்கையில கொடுத்த கிடப்புல போட்டிருக்காங்க. ஜெயங்கொண்டா கிடப்புல போட்டாங்கன்னா அறிக்கையை தலைவரே விட்டாரு. பல சமயம் கவனிக்காம அப்படியே இருந்ததே, அது அடிக்கல் நாட்டோட அப்படியே இருந்ததே பல திட்டங்கள். நான் திரு ஆவடிக்குமார் அவர்கிட்ட கொண்டு போக விரும்புறேன். இதுல வந்து இவர்கள் சொல்வது போல 2013 வந்து டிசம்பர் 31க்குள்ள நம்ம வந்து மின்மிகை மாநில ஆக்கி முதல்வர் சொன்னாங்க. இதே மாதிரி தான் 2012 சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் தேதி வாரியா குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இதே சட்டப்பேரவை சொல்லியிருந்தாங்க, தொலைக்காட்சியில வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு ஆனா தமிழக முதல்வர் சொல்றாங்க, நாங்க முன்னாடி சொல்லும் போது எல்லாரும் நகைச்சு பார்த்தாங்க. இப்போ வந்து கரண்ட் கட்டு குறைஞ்சிட்டே வரும்போது மக்களுக்கு அந்த நம்பிக்கை வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, நான் முதல்ல சொல்ல வர்றது
மின்வெட்டு இன்னைக்கு முழுமையா மின்வெட்டு இல்லைன்னு சொல்லல. 2008 வீடுகளுக்கு 20%, தொழிற்சாலைகளுக்கு 40% அறிமுகப்படுத்துறது திமுக ஆட்சி. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு, அது இன்னும் நீக்கல. ஆனா அதே சமயம் 2008க்கு பிறகு முதல் முறையா தமிழ்நாட்டில் தீபாவளி நாள்ல ஒரு இடத்துலயும் பவர் கட் இல்லாம தீபாவளி கொண்டாடினது இந்த ஆண்டு மட்டும்தான், 2008க்கு பிறகு. ஆக 5 ஆண்டுக்கு பிறகு ஒரே ஒரு நாளா? இல்ல, நான் உதாரணத்துக்கு தீபாவளி சொன்னேன். தீபாவளியில கூட அவங்க கரண்ட் தரல, அன்னைக்கு பவர் கட் இருந்தது. ஆனா இந்த தீபாவளியில தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயும் பவர் கட் இல்லாம இருந்தது, அது உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனா அதே சமயம் அதுக்காக மின்வெட்டு நீங்கிச்சுன்னு இன்னைக்கு அரசாங்கம் அறிவிக்கல. அதை எப்படி அவங்க பவர் இல்லாத நேரத்தில் பவர் இல்லாத நிலைமை இருக்கா, அதே மாதிரி பவர் இருக்க நேரத்திலையும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும். அதுக்காக பவர் கட் 20% இருக்குன்றதுனால அதை கட் பண்ணல, கிடைச்ச உடனே கொடுத்துட்டு இருக்கோம். ஆக இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு கருத்து, ஏதோ திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அது உண்மை இல்ல. உடன்குடி திட்டத்தை பொறுத்த வரைக்கும், உடன்குடி திட்டம் 2005 அதிமுக ஆட்சியில அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்ததுல இருந்து அந்த இடத்தை லேண்ட் அக்விசிஷன் செய்தது வரைக்கும் அதிமுக ஆட்சி. அதுக்கு பிறகு 2007 அவங்க திறப்பு விழா இது தொடக்க விழா பண்ணாங்க. அந்த தொடக்க விழாவில் அது தமிழ்நாடு அரசாங்கம் 24% பிஎச்இஎல், 48% தனியாருடைய முதலீட்டுல அந்த திட்டத்தை தொடங்கும் சொன்னாங்க. சொன்னதோடு சரி, தமிழ்நாடு அரசாங்கம் அதுல பணம் போடல, பிஎச்இஎல் பணம் போடல, தனியாரும் அதுல பணம் போடல, வேலையும் ஆரம்பிக்கல, இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிக்கல. இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா, நான் சொல்லி முடிச்சிடறேன், புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் அந்த மொத்த பணத்தையும் தமிழ்நாடு அரசாங்கமே போட்டு இன்னைக்கு அந்த டெண்டர் கூட பிஎச்இஎல் கிட்ட அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி உடன்குடி திட்டத்தை பொறுத்தவரை தமிழக அரசு முயற்சி பண்ணிச்சு, திமுக முயற்சி பண்ண சொல்றீங்க, புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா தமிழக முதல்வர் அறிக்கையிலேயே நம்ம இன்னொரு வரி இருந்ததை மறந்துட முடியாது. ஒவ்வொரு திட்டமா குறிப்பிட்டு இது திமுக ஆட்சியில 50% நிறைவேற்றிருந்தாங்க, திமுக ஆட்சியில் 60% நிறைவேற்ற. அப்ப இத திமுக குறிப்பிட்டிருந்தார், அவர்களும் அவருடைய பங்கு முயற்சி பண்ணாங்க. என்ன சொல்ல விடுங்க. அதாவது உடன்குடி திட்டத்தை பொறுத்தவரையும் 1% கூட அவங்க திட்டம் செயல்படுத்தல. ரெண்டாவது, வள்ளூர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 12/7/2002 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல தான். அந்த திட்டத்தை கூட அவங்க 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நேரத்தில் செயல்படுத்தி 2006 என்ன 2002. அதே மாதிரி தூத்துக்குடி என்எல்சியும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து செய்யணும்ட்டு 9/6/2003 ஒப்பந்தம் போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த திட்டத்தை கூட அவங்க 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் நிறைவேற்ற முடியல. ஆக ஒவ்வொரு திட்டத்தையும் அவங்க கிடப்புல போட்டாங்க. அது மட்டும் இல்லாம எண்ணூர் அனல் மின் நிலையத்தை பொறுத்தவரைக்கும் 5 யூனிட் இருக்கு. 5 யூனிட்டும் ஒவ்வொரு யூனிட் 450 மெகாவாட் உற்பத்தி செய்கிற யூனிட். அந்த 5 யூனிட்லயும் அது 40 ஆண்டு காலத்தை தாண்டி அது வேலை செஞ்சிட்டு இருக்கு. அந்த அதனுடைய அந்த இயந்திரங்களுடைய ஆயுட்காலத்தை தாண்டி அது இன்னைக்கும் வேலை செய்யணும். அதை புனரமைக்கிறது அவங்க நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 90 ஏக்கர் பரப்பளவுல 3600 கோடி மதிப்பீட்டுல ஒரு அலகுல 600 மெகாவாட் உற்பத்தி செய்கிற புதிய அனல் மின் நிலையத்தை இன்னைக்கு உருவாக்கி அதுக்கு மாற்று எண்ணூர் அனல் மின் உற்பத்தி திட்டம் ஒரு திட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு 2015 அதுக்கான செயல்பாட்டுக்கு வர அளவுக்கு நீங்க வேகமா பணியாற்றி தொடர்ந்து பேசுவோம். இதுல நீங்க 2 பேரும் பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதுல மின்வெட்டு பிரச்சனை தீர்வதற்கான முயற்சியோ, மின்னூட்டத்து பிரச்சனை தீர்வதற்கான உற்பத்தி அதிகரிப்பதற்கான முயற்சியோ தாண்டி அதை விட அதிகமாக விஞ்சி நிற்பது யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த திட்டங்கள் துவக்கப்பட்டன, யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன என்பதுதான் தெரிகிறது. அதுதான் இந்த திட்டங்கள் தடைபட்டு நிற்பதற்கான ஒரு அடிப்படையான காரணமா விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற நண்பர்களே, எப்போது மின்மிகை மாநிலமாகும் தமிழ்நாடு என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு காந்தி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஒரு திடீர் சந்தேகம் வந்துச்சு. 2 பேருமே சொன்ன போது ஒரு கருத்து சொன்னாங்க. சங்கரன் கோயிலில் இடைத்தேர்தல் போது அந்த தொகுதி உட்பட எல்லா தொகுதி முழுக்க ஒரு நிமிஷம் கூட கரண்ட் கட்டே நடக்கல அப்படின்னு. அதே மாதிரி திரு ஆவடிக்குமார் சொன்னார், தீபாவளி அன்னைக்கு தமிழகம் முழுக்க நாங்க மின்வெட்டு இல்லாம பார்த்துட்டோம். அது 2மே உண்மையா இருக்குன்னே நம்ம வச்சுப்போம். இப்ப குறிப்பிட்ட பகுதியில குறிப்பிட்ட நாள்ல எப்படி இவர்களால் ஒரு மின்வெட்டு இல்லாம பாத்துக்க முடியுது?
இது வந்து நம்ம ஏற்கனவே நேற்று வரைக்கும் இருந்த உற்பத்தி தான் இன்னைக்கு இருக்க போகுது, இன்னைக்கு இருக்க உற்பத்தி தான் நாளைக்கு இருக்க போகுது. அப்ப எப்படி இது வந்து திருப்பி விடுறாங்களா இல்ல சாத்தியமான ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை கொண்டு வர முடியுமா? இது போல 234 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு மட்டும் 24 மணி நேரம் மின்சாரம் கொடுப்பது என்பது மின்சார வாரியத்தால் சாத்தியமானதுதான். வழிநடத்தி சொல்றது சரிதானே? அது கொண்டு போக முடியுமா? வழித்தடத்தை ஒரே ஒரு தொகுதி மட்டும் அது கொடுக்க முடியும், தனித்தனியான முடியும். இதே போன்ற குற்றச்சாட்டு அதிமுக காலத்திலேயும் திமுக மேல் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை எம்பியாக இருக்கக்கூடிய அவர் அழகிரி அவர்கள் வீட்டிற்கு தொடர்ந்து 24 மணி நேரம் மின்சாரம் இருந்தது. மற்றவர்களுக்கு மின்சாரம் இல்லாவிட்டாலும் கூட அவருக்கு இருந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆக அதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை என்றாலும் அது பற்றி குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கின்றன. அவர் தர முடியும் என்பது சாத்தியம். ஆனால் நாம் பேசுவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கோ அல்ல, தமிழகத்தினுடைய பிரச்சனை பேசுகிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் ஜெயங்கொண்டம் பவர் என்பதை பற்றி சொன்னார். ஜெயங்கொண்டம் பவர் என்பது இன்றைக்கு என்எல்சி எடுத்துக்கொண்ட ஒரு திட்டம். இன்றைக்கு என்எல்சி அது கைவிட்டு விட்டது, அந்த திட்டத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, கைவிட்டு விட்டது. 15 ஆண்டு காலமாக நிலத்தை எடுத்தாலும் கூட அது இவர் கொடுக்கவில்லை. அன்றைக்கு பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பியாக இருந்தவர் ராஜா அவர்கள் கூட இதில் முயற்சி எடுத்து அதுக்கு பிறகு அது செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதே போல ஒரு திட்டம் என்பது ஒரு ஆட்சி காலத்தில் நடந்துவிடக்கூடிய வழிமுறை அல்ல. ஆகையால் இது நாங்கள் போட்டோமா அவர்கள் போட்டோமா என்ற பேச்சுவார்த்தைக்கு போவது சரியாக இருக்க முடியாது. 2002 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் என்பது உண்மைதான். ஆனால் அதற்கான அரசு ஆணை வெளியிட்டது என்பது ஜனவரி 2006. 2006 மே மாதத்தில் அதனுடைய ஆட்சி முடிந்து புதிய ஆட்சி வருகிறது. 2006க்கு பிறகு அந்த புதிய ஆட்சி அதனுடைய தொடர்ச்சியை எடுக்கிறார்கள் என்பதுதான் சரியான நிகழ்ச்சி. அதே போல 2011 இன்றைக்கு பேசப்பட்ட எண்ணூர் எக்ஸ்பான்ஷனை பற்றி ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னார்கள். அது 2011 ஜனவரியிலேயே அதற்கான ஒப்புதல்கள் எல்லாம் பெறப்பட்டு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டிருந்தன. ஆனால் அப்பொழுது செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதன் பிறகு இன்றைக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆக போகிறது. இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இன்றைக்கு மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் கூட்டியிருக்கிறோம். இது போன்ற வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதே போல நீங்க உடன்குடி என்பது 800 மெகாவாட்டுக்காக போடப்பட்ட திட்டம். இன்னைக்கு 660 மெகாவாட்டாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் அப்படி 660 மெகாவாட்டாக குறைத்தார்கள் என்று நாம் சொல்ல முடியும். 1600 மெகாவாட் என்று இருந்தது, இன்றைக்கு 660 மெகாவாட் என்பது 1320 மெகாவாட் தான் வருகிறது. ஆக மட்டும் அதுபோல காட்டுப்பள்ளியில் இருந்த திட்டமும் அதுபோல குறைக்கப்பட்டிருக்கிறது. அது 560 மெகாவாட்டை நாம் திட்ட அளவிலேயே குறைத்து விட்டோம், ஒப்பந்த அளவிலே குறைத்திருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் முதல்வருடைய பேச்சில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 3300 மெகாவாட் அளவிற்கு நாங்கள் கொள்முதல் செய்ய போகிறோம், 15 ஆண்டு காலத்திற்கு கொள்முதல் செய்ய போகிறோம் என்ற ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் மிக 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 கவலை தரக்கூடிய ஒரு இடம். கவலை தரக்கூடிய இடம். ஆமா, 3300 மெகாவாட் மின்சாரம் என்பதை 5 ரூபாய் அளவுக்கு, ஒரு பகுதி 5 ரூபாய் 4 ரூபாய் 91 பைசாவுக்கும் மற்றதை 4 ரூபாய் 1 பைசாவுக்கும் என்று சொல்லும். இன்றைக்கு 4 ரூபாய் 1 பைசா. இன்னும் 4 ஆண்டுகளில் அந்த ஒப்பந்த வடிவிலை எடுத்துமானால் இன்னும் 4 ஆண்டுகளில் 10 ரூபாய்க்கு போகும். 15 ஆண்டு காலத்திற்கான ஒப்பந்தம். நீங்கள் நிச்சயமா 15 ஆண்டு காலமும் வாங்கியாக வேண்டும். ஆக 3300 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்வது, கூடுதலாக கொள்முதல் செய்வது என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள் போதுமானதாக இல்லை என்பதுதான் அரசினுடைய திட்டமாக இருக்கிறது. 15 ஆண்டு காலத்திற்கு அது ஏன் எடுக்கப்பட வேண்டும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 15 ஆண்டு காலத்திற்கு நாம் தனியார் மின்சாரத்தை நம்பித்தான் இருக்க போகிறோமா? இதையே நீங்க ஒரு தொலைநோக்கு பார்வையா பார்க்க மாட்டீங்க. அதாவது ஒரு மின்மிகை மாநிலமா இருக்கணும், சர்ப்ளஸா இருக்கணும், தொழிற்சாலைகள் இருக்கணும். இன்னமும் கூட பல அதிகாரப்பூர்வமான மின்வெட்டுகள் தொடர்ந்துட்டு இருக்கு. தொழிற்சாலைகளுக்கான கட்டமைப்பு எல்லாம் இருக்குதுன்னு. அப்படி எதுவுமே இல்லாம தொழிற்சாலையிலிருந்து குடிசைகள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் மின்வெட்டு இல்லாத ஒரு மின்சாரம் கொடுக்கணும்னா இதெல்லாம் வாங்கி நினைக்கிறேன். ஒரு உபரியா வாங்கி வைக்கிறது எப்படி? ஒரு உபரியாக வாங்கக்கூடாது என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. உபரியாக வாங்குவது என்ற நிலை என்பதுதான். உபரியாக வாங்கியதால் தான் இன்றைக்கு மின்சார வாரியம் 50,000 கோடி ரூபாய்க்கு நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது. 10 ரூபாய்க்கு மின்சாரத்தை வாங்கி யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? 1000 ரூபாய் 928 கோடி ரூபாயை நீங்கள் மானியமாக கொடுத்த தமிழ்நாடு அரசு இன்றைய 5200 கோடி ரூபாயை மின்சார மானியமாக கொடுக்கிறது. இன்றைக்கு பிடிஎஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய பொது விநியோகத்திற்கே 4900 கோடி ரூபாயைத்தான் செலவு செய்கிறார்கள். ஆனால் மின்சாரத்திற்கான மானியமாக 5000 கோடி ரூபாயை கொடுக்கிறார்கள். மின்சாரத்துக்கு மானியம் கொடுக்க வேண்டாம் சொல்றீங்களா? கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் மின்சார உற்பத்திக்கு போட வேண்டிய ஒரு பணத்தை மானியமாக தனியாருக்கு கொடுக்கிறீர்கள். கொள்முதல் மூலமாக வரக்கூடிய நஷ்டத்தை 10 ரூபாய்க்கு வரக்கூடிய மின்சாரத்திற்கு என்ன விலை கொடுப்பீர்கள்? ஜிஎம்ஆர் வாசவியிடமிருந்து நாம் போடும்பொழுது, ஒப்பந்தம் போடும்பொழுது 98-99 அதன் விலை வந்து 2 ரூபாய் 80 பைசா. இன்றைக்கு 14 ரூபாய். 14 ரூபாய். பிள்ளை பெருமாநல்லூரில் இருந்து நம்ம வாங்குகின்ற மின்சாரத்தின் விலை இன்றைக்கு 9 ரூபாய் 50 பைசா.
மதுரையிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தின் விலை இன்னைக்கு 15 ரூபாய். இந்த விலைக்கு நீங்கள் வாங்கினீர்களானால் பொது பணத்தை தான் நாம் விரயமாக்குகிறோம், தனியாருக்கு போகிறது. ஆக மின்சார கொள்முதல் என்பது தனியார் லாபமும் பொதுத்துறை நஷ்டமும் பொதுமக்களின் நஷ்டமாக முடியும். இப்போ தற்காலிகமா சமாளிக்கிறதுக்கு சில ஏற்பாடுகளை செய்யத்தானே வேணும். நம்ம வந்து ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு கொள்முதல், 15 காலத்துக்கு இந்த நம்முடைய தொழில்துறையும் நம்முடைய தேவையும் எவ்வளவு அதிகரிக்குங்கிறதையும் சேர்த்து அதிகரிக்கும் என்பதற்கு தேவை என்பதற்கு நாம் மின்சாரம் வேண்டும் என்பது எனக்கு மாறுபட்ட கருத்துக்களே கிடையாது. அதற்கான திட்டங்களை அரசு துவங்க வேண்டுமே தவிர தனியார் துவங்கக்கூடிய திட்டத்தை நம்பி நாம் மின்சார தேவை சந்திப்போம் என்பது சாத்தியமற்றதாகிவிடும். அது மட்டுமல்ல, முதல்வர் அவர்கள் அறிக்கையில் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், 40,000 கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கிறது, இதில் 24,000 கோடி ரூபாய் அளவிற்காக அந்த கடன் அமைப்பை நாங்கள் வாரியத்தினுடைய தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதை பேங்கினுடைய கடனாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மத்திய அரசின் திட்டம், பைனான்சியல் ரீஸ்ட்ரக்சரிங் பிளான். இன்றைக்கு மத்திய அரசுடன் மாநில அரசினுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக மின்சாரத்தை பொறுத்தவரையில். அப்படி இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுத்த இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால், இந்த கடன் புனரமைப்பு செய்யப்பட்டால் விநியோக பகுதிகள் தனியாருக்கு தரப்பட வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனை இருக்கிறது. ஆக இந்த கடன் புனரமைப்பு அதை பிரிச்சோம் இல்லையா, மூணா பிரிச்சோம் இல்லையா, உற்பத்தி தனியா, நிர்வாகம் தனியா, பிரிக்கப்பட்டது தனித்தனி நிறுவனம். தனித்தனி நிறுவனத்தை தனியாருக்கு கொடுக்க போகிறோம் என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. தனியாருக்கு போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அப்படிங்கிற தனியா அபாயம் அல்ல, அது முடிவாக்கப்பட்ட விஷயம். திரு ஆவடிக்குமார், உங்களுடைய கருத்து நீங்க சொல்ல வந்தீங்க. அதாவது பொறியாளர் காந்தி அவர்கள் சொல்ல ஒரு கருத்து சொன்னார். தனியார்கிட்ட இருந்து 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், ஒரு நிறுவனங்கள் பேரி சொல்லி ஒரு அந்த ஒப்பந்த அடிப்படையில் விலை நிர்ணயம் சொன்னார். எல்லாரும் பிரதானமான கவலையா இருந்தது 15 வருஷத்துக்கு ஏன் வாங்கணும், அதுதான் சொல்ல வரேன். இன்னும் சொல்ல போனா கடந்த ஆட்சி காலங்களில் குறுகிய கால ஒப்பந்தப்படி மின்சாரம் வாங்கினாங்க. அவங்க அது குறைஞ்சபட்சம் அவங்க கொடுத்த தொகை வந்து 5 ரூபாய் 65 காசு. ஆனா இன்னைக்கு இந்த போட்டிருக்கின்ற ஒப்பந்தப்படி ஒரு இது வந்து ஒரு யூனிட் வந்து 5 ரூபாய் 35 காசு தான். ஆக ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்ன என்ன விலைக்கு வாங்கினாங்களோ அதை விட 30 காசு குறைவா தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது வந்து முதல் 4 வருஷத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு கூட அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தெரிவிக்கிறார். இல்ல அது வந்து அது காலப்போக்கில் விலை ஏற சொல்ல அது வந்து மாற்ற வரதான் செய்யும். ஒன்னும் கண்மூடித்தனமா எந்த ஒப்பந்தமும் போட போறது இல்லை. ஆனா 15 வருஷத்துக்கு மின்சாரம் கிடைக்கின்ற ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே 4000 மெகாவாட் மின்சாரம் தட்டுப்பாடு இருக்கு. நம்முடைய உற்பத்தி என்பது இன்றைக்கும் இருக்கிறது. இல்ல இது நமக்கு மாறுபாடு கருத்து. அதாவது மின்சாரம் கிடைக்கும் என்பது இன்றைக்கு இருக்கிறது. அதனால்தான் கொள்முதல் செய்ய முடிகிறது. இல்ல மின்சாரம் கிடைக்கனா கூட கொள்முதல் செய்ய முடிகிறது என்று சொன்னால் மின்சாரம் கிடைக்கிறது என்பதுதான் அர்த்தம். நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, மின்சாரம் கிடைக்கனா கூட அரசாங்கம் நினைச்சா கூட, மின்சார வாரியம் நினைச்சா கூட போய் புதுசா வாங்கிட முடியாது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய அனுமதி வேணும். அவங்க வந்து இந்த விலையை நிர்ணயம் பண்ற விலையை அவங்க அக்செப்ட் பண்ணணும். அவங்க எவ்வளவு வாங்கலாம் சொல்லி அவங்க ஒப்புதல் தரணும். இன்னும் கேட்டா வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வரணும்னா அதுக்கு அந்த மின்சார வழித்தட பாதை வேணும். அந்த பாதைக்கு உரிய அனுமதி வாங்கணும். ஆக எல்லா பிரச்சனையும் வந்து உடனடியா செய்ய முடியாது. நம்ம வந்து தேவை ஏற்படுகின்ற நேரத்தில் நினைச்ச உடனே மின்சாரத்தை வாங்கிட முடியாது. அந்த நேரத்துக்கு ஏற்ப முடிவு. அதனால நீண்ட கால அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் போடப்படும். ஒரு பாதுகாப்பு கருதி நமக்கு வந்து மின்சார தேவைகள் கூடிக்கிட்டே போக போகுது. கூடிக்கிட்டே போகிறதுக்கு தேவையான அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி நிலையங்களை உருவாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலையில அது உடனே நம்ம நினைச்ச குறித்த காலத்தில் அது உருவாக்க முடியல. அப்போ அதுக்காக வந்து மின்வெட்டு மக்களை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டேன். மின்வாரி ஆணையம் பத்தி நீங்க சொல்ல வந்தீங்க. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் செய்வதை தமிழ்நாடு மின்சார வாரியம் கடைபிடிப்பது இல்லை. மின்சார வாரியம் கடைபிடிப்பது இல்லை என்பதை பற்றி ஒழுங்குமுறை ஆணையம் கவலைப்படுவதும் இல்லை. 12ஆம் ஆண்டில் மார்ச் 12ஆம் ஆண்டில் அவர்கள் போட்ட உத்தரவுப்படி இந்த 4 தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்க வேண்டாம், 9 ரூபாய் 50 பைசாவிலிருந்து 15 ரூபாய் இருக்கக்கூடிய மின்சாரத்தை வாங்க வேண்டாம் என்று உத்தரவு போட்டாலும் தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் அவரிடமிருந்து கொள்முதல் செய்திருக்கிறது. அவரிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறதே என்பதை பற்றி ஒழுங்குமுறை ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போலதான் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய 4 ரூபாய் 5 ரூபாய் 50 பைசாவிற்கு இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. 5 ரூபாய் 50 பைசாவுக்கு மாநிலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராஸ்டேட் என்பவர்கள் கூட 600 மெகாவாட் அளவிற்கு நாம் கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் தமிழ்நாடு மின் ஒழுங்குமுறை ஆணையம் போடுகின்ற உத்தரவில் 3 ரூபாய் 50 பைசாவுக்கு மேல் வாங்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார்கள். இன்றைக்கு 5 ரூபாய் உத்தரவு போடுறாங்க. வாங்குறதுக்கு எங்க போறது, யாரும் கொடுக்க தயாரா இல்லைன்னு சொல்லி உத்தரவு போட்டா சொல்லி அமைதியா இருந்துரும். உத்தரவு வெறும் வாய்மொழி உத்தரவு அல்ல.
மின்சார வாரியத்தினுடைய அத்தனை தகவல்களையும் திரட்டி கிட்டத்தட்ட 300 பக்கங்கள் அளவுக்கான ஒரு ஆணை. இல்ல புரியுது. 3 ரூபா 50 காசுக்கு மேல கொள்முதல் செய்யக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. 3 ரூபா 50 காசுக்கு கீழே எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கும் போது என்ன செய்யணும்? மின்சாரம் வாங்காமலே விட்டுறதா? அப்படி அல்ல. யார் யாரிடமிருந்து வாங்க முடியும், என்ன வழியில் வாங்க வேண்டும், எந்தெந்த விலையில் வாங்க வேண்டும் என்ற பட்டியலை அவர் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் அவர் நிறுத்திவிடவில்லை. மட்டுமல்ல பரிந்துரையும் கூட இருக்கிறது. ஆமாம், பரிந்துரையும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவசர தேவைக்காக எவ்வளவு வாங்க வேண்டும் என்ற அளவையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஒழுங்குமுறை ஆணையம் மின்சாரத்துறையை பற்றியோ மின்சாரத்தை பற்றி அறியாத ஒன்றோ அல்ல. அவர்கள் முழுமையாக படித்து இவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளின் அடிப்படையில் அப்படியும் கூட அவருடைய பரிந்துரைகள் செயல்படுத்த குற்றச்சாட்டா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மின் நிலையங்கள் அடிக்கடி பழுதடையக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். மேட்டூர் ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், இப்போது கூட சமீபத்தில் நெய்வேலியில் கூட ஒரு பழுது ஏற்பட்டிருக்கிறது. மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி மின் உற்பத்தி நிலையங்கள் அடிக்கடி பழுதாகின்றன? தவறான சரியில்லாத கருவிகளும் தளவாடங்களும் தான் காரணமா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிற நண்பர்களை. எப்போதும் மின்மிகை மாநிலமாகும் தமிழ்நாடு என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். தமிழக அரசு ஒரு பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கும் சில எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வளவு தொடரப்பட்டது அப்படிங்கிற மாற்று கருத்து இருந்தாலும் தர நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம். இப்ப முக்கியமா ஒரு கொள்கையை கால வேறுபாடு தாண்டி மின் உற்பத்தியில ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக சூரிய மின் உற்பத்திக்கான ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறது தமிழக அரசு. அதுல கிட்டத்தட்ட 3000 மெகாவாட் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ 1000 மெகாவாட்டுக்கான பணியில் நடந்து அதுல கிட்டத்தட்ட ஒரு 700 மெகாவாட்டுக்கான ஒப்பந்தம் வரைக்கும் போயிட்டு சொல்றாங்க. இந்த முயற்சிகள் சரியான திசையில தான் சென்று கொண்டு இருக்காருன்னு நம்புறீங்களா நீங்க? இப்போ காற்றாடைகளோட இப்ப செய்திகள் வருது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இயங்கணும்னு போட்டிருக்காங்க, உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. காற்றாடை உற்பத்தியாளருடைய அமைப்பின் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அப்பதான் இயங்க முடியும் இல்லையா? இல்ல கொஞ்சம் சொல்லுங்க. அது ரொம்ப அதோடைய செயல்பட வேண்டிய நேரங்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப குறைவா இருக்கு. நாங்க உற்பத்தி பண்ண முடியாது, எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகும்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காற்றாலை உற்பத்தி அதிகமா இருந்து அதை மின்வாரியம் கொள்முதல் செய்வதில்லை அது ஒரு குற்றச்சாட்டு. இன்னும் எங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரலங்கிறது வேற. அது வேற. வர வேண்டிய பணம் வரல. அந்த காற்றாலை இயங்குறது இல்லையா, காலையில ஏதோ நேரத்துல இந்த நேரத்துல தான் இயங்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க புதிய பொருளாதார குறு தகவல் மட்டும் கேட்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவு இருக்கிறது சரிதானா, உண்மைதானா? அதாவது காற்றாலை உற்பத்தியை வாங்கவில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டு. நமக்கு தேவை இருக்கும்போது ஏன் அப்படி வாங்காம இருக்கும்? காற்றாலை உற்பத்தி, அதாவது தமிழகம் ஒரு காலகட்டத்தில் மிகு மின் மாநிலம், ஒரு காலத்தில் மின்சார பற்றாக்குறை உள்ள மாநிலம். இந்த மே மாதம் துவங்கி செப்டம்பர் மாத இடைவெளி அக்டோபர் மாதம் வரை மிகு மின் மாநிலமாக இருப்போம். ஏன்னா காற்றாலை உற்பத்தி 4500 மெகாவாட், பற்றாக்குறையை விட்டு இட்டு நிரப்புவதை விட அதிகமாக. இன்றைக்கு 8000 மெகாவாட் இன்றைக்கு நிறுவுத்திறன் இருக்கிறது. ஆக அந்த இடைவெளியை அவர் நிரப்பி விடுகிறார்கள், அதுக்கு மேலாக உற்பத்தி செய்கிறார்கள். பிரச்சனை என்ன? இப்ப இந்த சார் சொல்லக்கூடிய தடை இப்ப பொருந்தாது. அது அந்த நேரத்தில் நான் சொல்ற பண்ற பாயிண்ட் வாங்குறது அது வேற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மணி நேரத்தில் இந்த மணி நேரம் வைத்தா காற்றாலை வேலை செய்யணும் அங்கிற உத்தரவு இருக்குது. 6 மணி நேரம் 7 மணி நேரம் 3 மணி நேரம் தடை கொடுக்கலாம். 6 7 மணி நேரம் 8 மணி நேரம்னா எங்களுக்கு நஷ்டமாகும் அவங்க சொல்றாங்க. இல்ல அவங்க சொல்றது அதுக்கு தான் அவர் இந்த விளக்கம் சொன்னார். அதாவது உற்பத்தி அதிகமா நமக்கு தேவை எவ்வளவோ அவ்வளவு கிடைக்கும் போது அவங்க அதிகமா உற்பத்தி பண்ணும்போது நமக்கு கூடுதல் விலை கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால வேண்டாம் சொல்றாங்க. நீங்க காற்றாலை பாத்தீங்கன்னா ஒரு சீசனல் அதுல இல்ல, அந்த கருத்து சரியானது அல்ல. இப்பொழுது நாம் குறுகிய கால கொள்முதல் தான் பிரச்சனை. குறுகிய கால கொள்முதலாக ஓராண்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய கொள்முதலாக ஒரு 900 மெகாவாட்டை நாம் வாங்குகிறோம். இந்த 900 மெகாவாட் என்பதை நாம் 5 ரூபாய் 50 பைசாவுக்கு வாங்குகிறோம். காற்றாலை மின்சாரத்தின் விலை 3 ரூபாய் தான். இந்த குறுகிய கால கொள்முதல் 900 மெகாவாட்டை வாங்கிவிட்ட காரணத்தினாலே இதில் இருக்கக்கூடிய 1000 மெகாவாட்டிற்கு மேலான காற்றாலை உற்பத்தியை வாங்க முடியவில்லை என்ற நிலைப்பாடு இருக்கு. தவறான கொள்கை கிடையாது. இது நன்றாக தெளிவாக தெரிந்த விஷயம். காற்றாலை உற்பத்தி இருக்கும் பொழுது குறுகிய கால கொள்முதல் தேவையில்லை என்பது. குறுகிய கால கொள்முதலை நீங்கள் நவம்பர் மாதத்திலிருந்து அடுத்த மே மாதம் வரை கொண்டு போகலாம். மே மாதத்திலிருந்து ஓராண்டு காலத்திற்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நீங்க ஒப்பந்தம் ஒரே ஒரு கருத்து. அதாவது காற்றாலை மின் உற்பத்தி என்பது ஒரு நாள் இப்ப இன்னைக்கு இவ்வளவு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி ஆகின்ற எந்த உத்தரவாதம் கிடையாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு காலையில 100 மெகாவாட் உற்பத்தி ஆகுதுன்னா மத்தியானம் பாத்தீங்கன்னா 1 மெகாவாட் கூட உற்பத்தி ஆகாது, திடீர்னு ஷட் டவுன் ஆயிடும். ஆக அதை நம்பி எதையும் செய்ய முடியாது. 2வது
அவங்க வந்து சராசரி அளவு என்பது அந்த மின்தடை பாதையில எவ்வளவு அந்த மின்சாரத்தை கொண்டு வர முடியுமோ அவ்வளவுதான் கொண்டு வர முடியும். அதுக்கு அதிகமான உற்பத்தி ஆகும் போது அது வந்து அந்த பாதையில வந்து அந்த பாதையில வந்து பழுது வந்துடும், அந்த எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அதனால அதை அங்கிருந்து அவங்க கொண்டு வர முடியாது, அதனால அவங்க வாங்க மாட்டாங்க. இவ்வளவு உற்பத்தி கிடைக்கும் தெரிஞ்ச போது அந்த மின்சார வடித்தடத்துல எவ்வளவு மின்சாரத்தை கொண்டு வர முடியுமோ அதுதான் கொண்டு வர முடியும். அதுக்குதான் இப்ப தனியா வந்து காற்றாலை மின் உற்பத்திக்கு தனியா மின்தடை பாதை அமைக்கிறாங்க. அதுல வேற அவங்களுக்கு கவலை இருக்கு, அதை வழித்தடத்தை நீங்களே பண்ணிக்க சொல்லி அரசு சொல்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுல என்னன்னா சார் சொன்ன மாதிரி அதுல வந்து இந்த பொருளாதார விலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது உத்தரவாதம் இல்லாத இப்ப நம்பி அந்த இன்னைக்கு வந்து இத்தனை மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி ஆகும், அது இந்த பகுதிகளுக்கு அதை அனுப்ப முடியும்ன்றது உத்தரவாதப்படுத்த முடியாது. ஏன்னா அது திடீர்னு ஷட் ஆயிடும். அந்த நேரத்தில் காற்றாலையில் அந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய ஒளியில வந்து மாதிரி உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. காற்றாலை உற்பத்தியாளர்களுடைய பிரச்சனைகள் நான் சொல்ல வேண்டிய இந்த பதிவு செய்வேன். ரெண்டாவது விஷயம், புதிய பொருளாதார கொள்கை வந்து 91 அதுல இருந்து இந்த மின்சார பிரச்சனையும் அடிப்படை ஆயிப்போச்சு. அதான் காரணம். தனியாரை திறந்து வைக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அது ஒரு டேரிஃபை போடுறாங்க. அது வந்து மின்சாரம் வந்து அரசே உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கணும். அது தவறான கொள்கைனா அதுல இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் 91 இந்த பிரச்சனை புதிய பொருளாதார கொள்கையை தவறு சொல்றீங்க. அவர் சொல்ல நீங்க உடன்பட சரி, அவர் உடன்பட சரி. 91க்கு பிறகு 3 முறை கூட்டணி வச்சிருந்தாங்களே இன்னைக்கு 91 நாங்க ஏத்தோம் புதிய பொருளாதாரம் கூடாதுன்னு நாங்களும் ஏத்தோம். இன்னைக்காவது நாங்க ஏற்படுது இல்லையே, எங்களை பொறுத்தவரை புதிய ஒரு கொள்கை நாங்க ஏற்படுது இல்லையே. அதுக்கு முதல்ல இன்னொன்று பதிவு பண்ணிடுறோம். ஏன்னா இந்த மின் திட்டங்கள் வந்து சொன்னாங்க இல்லையா, எங்க ஆட்சியில தலைவரை சொல்லியிருக்காரு, மேட்டூரை வந்து 2/5/2007 நாங்க வந்து ஆரம்பிச்சோம். எவ்வளவு 3800 நான் எங்க பேர்ல தான் ஆரம்பிச்சது, வடசென்னை எங்க பேர்ல தான் ஆரம்பிச்சது. எல்லா தேதிகள் வாரி இருக்கு. எங்க திட்டத்தை வந்து பயன்படுத்தி அதை ஏற்படுதா இவங்க பண்ணிருந்தா இந்த கடந்த வந்து ஒரு வருஷம் பிரச்சனையா நீங்க குறிப்பிட்ட மாதிரி அதே தேதி வாரியான கணக்கு அதிமுக வச்சிருக்கு. தமிழக முதல்வர் சட்டமன்றத்திலே சொன்னாங்க. நான் வந்து இருக்கும்போது 91-96 மின்மயமா இருந்துச்சு, 2001-2006 அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்ததான் பற்றாக்குறை வந்து 2007 வரைக்கும் சமாளிக்க முடிஞ்சது. 2008க்கு பிறகு அந்த பற்றாக்குறை ஆரம்பிச்சது தமிழக முதல்வர் குறிப்பிட்டாங்க. மாறி மாறி ஒரு குறிப்பிட்டது இருக்கட்டும். என்னுடைய கொள்கை சூரிய ஒளி மின்சாரம் மூலமா அந்த திசையில அவங்க போறது சரியான ஒரு புது வழிகள் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி சூரிய ஒளி, கடல் தண்ணீர், இந்த மாதிரி கழிவுகள் இதுல இருந்து மின்சாரத்தை தயாரிக்கும் மேலை நாட்டுகள் அது மாதிரி ஆயிப்போச்சு. மேலை நாட்டுகளே நியூக்ளியர் அணுசக்தி உற்பத்தி வேண்டாம் கைவிடுறாங்க. ஜெர்மனி எல்லாம் கைவிடுறாங்க, பிரான்ஸ் கைவிடுறாங்க. அவங்க எல்லாம் இயற்கைக்கு போறாங்க. இந்த மாதிரி சோலார் சிஸ்டம், இந்த சூரிய வெப்பம், வேஸ்ட்கள் இதுல இருந்து இதா இருக்கு. அது மாதிரி சிஸ்டத்துக்கு நம்ம கொஞ்சம் ஈடுபடுத்தணும். நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு வந்து ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நீங்க வந்து புதிய பொருளாதார கொள்கை சரியில்லைன்னு சொல்றீங்க. அதற்கு பிறகு நீங்க வந்து அதே காங்கிரஸ் எந்த புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்த அரசு ஏதோ ஆட்சி அவரோட நீங்க இணைஞ்சிருந்தீங்க. அவங்களை ஏன் நாங்க ஒத்துருந்தோம். ஆனா ஒரு சில பிரச்சனை எல்லாமே ஏற்படல. we are agreed to disagree certain area. அதான் தோழமை. சில இடங்களில் முரண்பாடு, சில இடங்களில் முரண்பாடு இல்ல, தப்பு. எல்லா தோழமை கட்சிகளும் எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதே இருக்கு அதோட தோழமை கட்சி சரத்பவாருக்கு ஒரு கொள்கை இருக்கு. சரத்பவார் 3வது அணியில் போய் அங்க நிக்கிறாரு. அவர் வந்து உணவு அமைச்சர், 3வது கேபினெட்ல 3வது அந்தஸ்து பிடிச்ச அமைச்சர். அவரு வந்து இப்ப வந்து 3வது அணியில் நிக்கிறாரு. அவருக்கு ஒரு கொள்கை இருக்கு மகாராஷ்டிரால. அதனால எல்லாமே ஒட்டுமொத்த கொள்கை ஆகிட முடியாது. எனக்கு இந்த சந்தேகம் வந்ததுன்னா, நீங்க வந்து உங்களுடைய நிதியமைச்சராக இருந்த திரு அன்பழகன் அவர்கள் போன ஆட்சியில சட்டசபையில வந்து மின்வெட்டு பிரச்சனையை பத்தி பிரச்சனை எழுப்பப்பட்ட போது இயற்கையோடு இணைந்து வாழ மக்கள் பழகிக்கொள்ளுன்னு சொன்னார். இல்ல நான் வந்து இப்ப அதிமுக தலைவர்கள் தமிழக முதல்வர் இருக்கிறவங்க வந்து பண்றாங்களோ இல்லையோ, நான் இப்ப பண்றேன்னு ஒரு கெடு போட்டு அவங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுது. ஆனா போன முறை வந்து இயற்கையோடு இணைந்து வாழ பழகணும்னு அன்பழகன் சொல்றாரு. அதான் இவ்வளவு திட்டங்கள் 7 திட்டங்கள் கொண்டு வந்து 70,000 மெகாவாட் கொண்டு வரதுக்கு இதான திட்டங்கள் நாங்க ஆரம்பிச்சு. இயற்கையோட பழகினா இயற்கைனா என்ன, இயற்கைனா என்ன, இயற்கைனா நீங்க மின்சாரமே இல்லாம விளக்குல படிக்கணும் பேராசிரியர் சொன்னா அப்படி சொல்லலையே. அப்படி கணக்கு எடுத்துட்டாங்க. இயற்கைனா சோலார் சிஸ்டம் இருக்குது, கடல் தண்ணீர் இருக்குது, அதுல உற்பத்தி செய்யலாம். அது இயற்கை, காற்றால இருக்கு. அது இயற்கை இல்லையா? விளக்குல அந்த காலத்துல படிக்கும் போது இந்த இங்க் பாட்டில் திரிய வச்சு படிப்பாங்க. அது மாதிரிலாம் நாங்க போக சொல்லல.
இயற்கைனா இயற்கையோட மின் உற்பத்தி பண்ணலாம். அதுதான் எங்களுடைய விளக்கம். பேராசிரியரை யோசிச்சிருப்பாரு, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அதாவது சகோதரர் சொன்னது ஒரு கருத்துக்கு உடன்படுறேன். அதாவது புதிய பொருளாதார கொள்கையும் மத்திய அரசாங்கத்தினுடைய மின்சார கொள்கையும் தான் இன்றைக்கு மாநிலங்கள் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டதுக்கு முழுமையான காரணம். 2003 மின்சார சட்டத்தை அமல்படுத்த சொல்ல அவங்க சொன்ன வார்த்தை 2012க்குள்ள தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லாத இடமே இல்லாத மின்வெட்டு இல்லாம மின்சாரம் இல்லாத இடமே இருக்காது, எல்லா பகுதியிலும் குக்கிராமங்கள் உட்பட அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் தருவோம் சொல்லி தான் அந்த சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாங்க. ஆனா சொல்லி முடிச்சிருக்கேன், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம். ஆனா அது இந்த மின்சார உற்பத்தியை செய்ய வேண்டிய மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தன்னுடைய பணியை கொண்டு போய் மாநில மின்சார வாரியம் கிட்ட இருந்த உற்பத்தியை கொண்டு போய் தனியார் கிட்ட ஒப்படைச்சாங்க. தொடர்ந்து மாநில அரசாங்கம் தவறை செய்ததானால் 3 மாதத்தில் மின்வெட்டை இல்லாமல் ஆக்கும் சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தாங்க. 3 மாதம் போயிருச்சு, 1 வருஷம் போயிருச்சு, 2 வருஷம் போயிருச்சு. இப்போ இந்த ஒரு புதிய கெடு அவங்களே வச்சிருக்காங்க. 12வது ஐந்தாண்டு திட்டத்துல 10,000 நான் சொல்றது கேளுங்க. 12வது ஐந்தாண்டு திட்டத்துல 10,620 மெகாவாட்டுக்கு திட்டங்கள் திட்ட கமிஷன் ஒப்புதலுக்கு கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தது. மத்திய அரசாங்கம் திட்டம் கூட அதுக்கு ஒப்புதல் தரல. தொடர்ந்து இன்னும் சொல்ல போனா வட சென்னை அனல் மின் நிலையத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு பணிகள் தொடங்கிட்டாங்க. ஆனா அதுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் அந்த துறை ஒப்புதல் தராம இருந்து 6 வருஷம் அதை தரல. அதுக்கு பிறகு பிரதமர்கிட்ட கடிதம் எழுதி போராடி அதுக்கு பிறகுதான் இன்னும் கேட்டா தமிழ்நாட்டை சார்ந்த ஜெயந்தி நடராஜன் தான் அதனுடைய துறை அமைச்சர். ஆனாலும் அந்த ஒப்புதல் வாங்க முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புனல் மின் நிலையங்கள் இயற்கையாகவும் மற்ற மாநிலங்களுடைய செயற்கையான நடவடிக்கைகளாலும் புனல் மின் நிலையங்கள் உற்பத்தி செய்ய முடியல. தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, மின்சாரம் உற்பத்திக்கு தண்ணி கிடைக்காத சூழ்நிலை. ஆக அனல் மின் நிலையங்களை மட்டும்தான் நம்ப வேண்டிய சூழ்நிலை. அனல் மின் நிலையத்துக்கு தேவையான மின்சார நிலக்கரி ஒதுக்கீட்டை மத்திய அரசாங்கம் 25% குறைச்சிட்டு இருக்கு. ஆக இன்னைக்கு நாம எந்த வகையிலையும் மாநில அரசாங்கம் குறிப்பிட்டார் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவும் குறிப்பா இந்த ஒப்புதல் தர்றதில்ல, நிலக்கரியும் தர்றதில்ல, அனுமதியும் தர்றதில்ல, காலம் தடுத்துறாங்க. மின்வாரியம் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அதனுடைய நிதி சுமை. கிட்டத்தட்ட 40,000-50,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் சுமை தவிக்கிறது. தமிழக முதல்வர் குறிப்பிட்டது போல மேலும் கடன் வழங்கவே கூட பல நிறுவனங்கள் தயங்கின. அதை சமாளித்து கொண்டு வந்து விட்டோம் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கார். ஆனால் அவர் தமிழக அரசு செய்யக்கூடிய பாதை சரியானதல்ல, அது வேறு வகையான வழிகளுக்கு இட்டுச் செல்லும் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை பற்றி விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களை. எப்போது மின்மிகை மாநிலமாகும் தமிழ்நாடு என்பது பற்றி விவாதித்து வருவோம். இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்வி கேட்க விரும்புறேன். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட தான் கேட்கிறேன். அதாவது இப்போ அடிக்கடி தூத்துக்குடி ஆகட்டும், மேட்டூர் ஆகட்டும், என்எல்சி ஆகட்டும், தூத்துக்குடி 1, 2 ஆகட்டும் அடிக்கடி பழுதடைந்து கொண்டே இருப்பதும் திரும்ப சரிசெய்யமா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறாங்கன்னா, முந்தைய காலங்களில் கொள்முதல் செய்யப்பட்டதுல கருவிகளாகட்டும், தளவாடங்களாகட்டும், மற்ற விஷயம் சரியான ஒரு பார்வை இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி அடிக்கடி பழுது ஏற்படுதுனாங்க. அது உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, பராமரிப்பு சரியில்லை நினைக்கிறீங்களா? பராமரிப்பு சரியில்லாம இருக்கலாம். இதுல எப்பவும் வாங்குறது இதுல அரசியலோ இல்ல ஆட்சி மாறுறது இது கிடையாது. அதுலதான் மிகப்பெரிய அரசியல் இல்ல இல்ல நீங்க அதை பார்க்கணும். இன்னைக்கு எங்க ஆட்சி இருந்தது, நிலக்கரி வாங்கினதுல முறைகேடு நடந்ததா தான் சொல்றீங்க. இயந்திரங்கள் நிலக்கரியை சொல்லல, இயந்திரங்கள் பராமரிக்கிற அந்த யாரு பாதுகாப்பான அதிகாரியோ அந்த துறை சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க பாதுகாக்க வேண்டியது. அதை முறையா பாதுகாத்து அது முறைப்படி தெரியப்படுத்தணும். அது பழுதாகி வச்சு சொல்லணும். இப்படிப்பட்ட நிலையில யார் ஆட்சியில் இருந்தாலும் தவறு தான். அதை நான் அரசியலா பார்க்கல. அது இன்னைக்கு ஆட்சி இந்த ஆட்சி இருக்கலாம், நாளைக்கு அந்த ஆட்சி போகலாம், அது வேற விஷயம். இந்த பழுது என்பது நேரடியா முதலமைச்சரோ இல்ல துறை அமைச்சரோ யாரோ போய் பார்க்கறது இல்லை, அதை கவனிக்கணும். ஆனா எங்க ஆட்சியில எல்லாம் கொஞ்சம் பாருங்க, நான் தெளிவா உங்கள்கிட்ட சொல்றேன். ஆற்காடு வீராசாமி அவர்கள் அமைச்சரா இருந்தாரு, நான் பார்த்திருக்கேன். அறிவாலயத்தில் அப்ப முதலமைச்சர் தலைவர் வருவாரு, இவர் தயாரா குறிப்பு வச்சிருப்பாரு. பைக்காராவில் எவ்வளவு, பாபநாசத்தில் எவ்வளவு, பேச்சிப்பாறையில் எவ்வளவு அன்னு வச்சிருப்பாரு. வந்தோடனே என்னையா மின்சாரம் எவ்வளவு இருக்குன்னு அவர்கிட்ட கேட்பார், கரெக்டா சொல்லுவார். 6 மணி நிலவரத்தை
அப்படிதான் நாங்கெல்லாம் வேலை பார்த்தோம் எங்க ஆட்சியில. அப்படிதான் நான் கண்ணால பார்த்திருக்கேன். இது என்ன மின்சாரம் அப்ப வந்து மின்வெட்டு மின்வெட்டு இருந்தது. நாங்க வருத்தப்பட்டோம். அதை நாங்க வந்து அறிவிச்சோம், இவ்வளவுதான் மின்வெட்டு. கவனத்தை சொன்ன வந்தா தானே சொல்ல. அந்த கவனத்துல ரொம்ப வந்து பாக்கத்தோட அதை கவனிச்சோம் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் 2 மாநிலமாய் போச்சு. அண்ணா ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே சரி பண்ணுவோம் நாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு தான் நீங்க அப்பல சொன்னாப்ல இப்படி நாள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். மின் தொகுப்புங்கிறது பெரிய விஷயம். இதுல வந்து எவ்வளவோ நடைமுறைப்படுத்தி கொண்டு வர வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு இருக்கா. அதிகாரிகள், அரசு மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு இருந்தா தான் இந்த மின் வாரியம் இந்த தொகுப்புல இருந்து கொடுக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் வளங்கள் போன நல்லா பயன்படுத்த முடியும். தேவையில்லாம மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது மக்கள். இப்படிப்பட்ட நிலையில எல்லாருமே இணைந்து அது பொதுமக்களுக்கு இல்ல அவசியம்லாம் மின்சாரம் பயன்படுத்தக்கூடாது. இதுல வந்து மக்களுடைய கருத்து என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதுல நிகழ்ச்சியில வந்து தமிழக முதல்வர் இப்படி டிசம்பர் 31, 2013 மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை மக்களிடம் கேட்டிருந்தோம். மக்கள் என்ன கருத்தை தெரிவித்திருந்தாலும் தங்களுடைய குறுஞ்செய்தி மூலமாக இப்போது பார்க்கலாம். மின்மிகை மாநிலமாக 2013 டிசம்பர் 31 ஆகுமா என்று கேட்பதற்கு ஆகும். மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாறிவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்திருப்பவர்கள் 41% பேர். இல்லை, அப்படி நம்ம மின்மிகை மாநிலம் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை என்று 35% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். மின்மிகை மாநிலம் ஆகும், ஆனால் டிசம்பர் 31 உள் அல்ல, தாமதமாகும் என்று 24% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 24% பேர் தாமதமாகும் என்றும் மின்மிகை மாநிலம் ஆவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை என்று 35% பேரும் ஆம் தமிழகம் கூறியது போல ஆகிவிடும் என்று 41% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு காந்தி அவர்கிட்ட கொண்டு போகிறேன். நீங்க வந்து முதல்ல சொன்னீங்க இந்த மாதிரி மின் மிகை மாநிலம் ஆறக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 35% பேர் உங்களோட தான் உடன்பட்டு இருக்காங்க. இல்ல ஒரு 65% பேர் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து இருக்காங்க. ஆயிடும், ஆனா கொஞ்சம் தாமதமாகும். முதல்வருடைய கருத்துல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்க போல் தெரியுது. நீங்க எதை வச்சு சொல்றீங்க இப்போதைக்கான அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு? மின்சார வாரியத்தினுடைய கடந்த ஆண்டு பற்றாக்குறை 4000 மெகாவாட் அளவிற்கு. ஒவ்வொரு ஆண்டும் 1000 மெகாவாட் அளவிற்கு நமக்கு மின்சார தேவை கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தேவைக்கான அடிப்படைகளும் இன்றைக்கு மாறவில்லை, கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆக அடுத்த ஆண்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்தினுடைய பற்றாக்குறை, கோடையில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை என்பது 5100 மெகாவாட் என்று நாம் கணக்கிடலாம். இன்றைக்கு மின்சார உற்பத்தி கூடுதலாக வரப்போகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு அரசினுடைய உற்பத்தி இன்னும் முழுமையாக துவங்கவில்லை. வடசென்னை அனல் மின் நிலையம் 1200 மெகாவாட். இன்றைக்கு மேட்டூர் அனல் மின் நிலையம் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான், அது கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு 600 மெகாவாட் உற்பத்தி செய்திருக்கிறது. அதேபோல் வடசென்னையில் NTPC-யுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்தும் நமக்கு ஒரு 1000 இன்னொரு யூனிட் வர வேண்டும். 500 மெகாவாட் யூனிட்டும் வரும் என்று நம்ம அந்த திட்டங்கள் எல்லாம் எதிர்பார்க்க முடியும் என்ற திட்டமிட்டபடி முடியும் என்ற இப்போ திட்டமிட்டபடி அல்ல, எதிர்பார்ப்புப்படி முடியும் என்றால் நமக்கு கூடுதலாக 2800 மெகாவாட் கிடைக்கும். முதல்வர் எப்படி அதை நிலைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் 3300 மெகாவாட் அளவிற்கு நாங்கள் கொள்முதல் செய்ய போகிறோம் என்பதை நிலைப்படுத்தித்தான் இந்த மிக மின் மாநிலமாகும் என்பதை அடிப்படையாக வைக்கிறார்கள். 3300 மெகாவாட் என்பதிலே இன்றைக்கு வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியது நமக்கு 500 மெகாவாட் அளவிற்கு தான் கைரடார் கன்ஜெஷன் கிடைக்கும். அதாவது வழித்தடங்களுக்கான அனுமதி கிடைத்திருக்கு. அவர்கள் விற்க தயாராக இருந்தால் நம்மளால் வாங்க முடியாது. வழித்தடத்திற்கான அனுமதி 500 மெகாவாட் அளவிற்கு தான் இருக்கிறது. அது மாநிலத்திற்குள் வாங்கக்கூடிய மின்சாரம் என்று வைத்தாலும் கூட 600 மெகாவாட் ஏற்கனவே நாம் வாங்கிக் கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் இருக்கிறது. இன்னும் ஒரு தெளிவான பார்வை இருந்தால் இந்த கோடையில் 5000 மெகாவாட் அளவில் 3300 மெகாவாட் அளவிற்கு நமக்கு இடைவெளி குறையும். அது இன்னொரு 1800 மெகாவாட் அளவிற்காக மின்சார பற்றாக்குறை என்பது நிலைநிறுத்தப்படும். குறைக்குமே தவிர முழுமையாக தவிர்க்க முடியாது. நான் திராவிடகுமாரோட கொண்டு போக முறை இது வந்து நிதிச்சுமையை பற்றி தமிழக முதல்வர் குறிப்பிட்டிருந்தாங்க. கடந்த திமுக ஆட்சியில் சரியா செயல்படாதனால அப்படின்னு. ஆனா நாங்க வந்து கிட்டத்தட்ட 90% அந்த கடன் அடைச்சிட்டு முக்காவாசி அந்த ஒரு நிதி நிலைமை சரிப்படுத்திட்டோம். ஆனா திரு காந்தி அவர்கள் அந்த நிதி நிலைமையை சரிப்படுத்துவதற்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சி தவறான பாதையில் செல்கிறது. இது வேறு தனியார் மயமாக்கான ஒரு வித்திடலாத்தான் போய் முடியும்னு சந்தேகப்படுறார். இல்ல, இப்போ அவருடைய சந்தேகம் வந்து பொருளாதார ரீதியான இழப்புகளை பத்தி பேசுறாரு. ஆனா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க விவாதம் வந்து மின்வெட்டு தீர்க்க முடியுமான்றதுதான்.
ஆக அந்த அடிப்படையில் பார்க்க சொல்ல நீங்க சொன்னீங்க டிசம்பருக்கு பிறகு மின்சாரம் மிகை மாநிலமாகும் சொன்னீங்க. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது டிசம்பருக்கு உள்ள மின் தட்டுப்பாடு இல்லாத மாநிலமா இருக்கும். அதுக்கு பிறகு மிகை மாநிலத்தை நோக்கி வெகு விரைவில் மின்சாரம் உற்பத்தியில் மிகை மாநிலமாக மாறுவோம் தான் சொன்னாங்க. ஆனா நீங்க சொல்ல வர்றதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆக 2013 டிசம்பர் 31க்குள்ள மின்சார தட்டுப்பாடு இல்லாம மின்வெட்டு இல்லாத மாநிலமா உருவாக்கும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு வெகு விரைவில் மின்சார உற்பத்தியில் மிகை மாநிலமா மாறுவோம் சொல்லியிருக்காங்க. ஆக அதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 3200 மெகாவாட் வாங்குறது. இப்போ சொல்ல சகோதரர் காந்தி அவர்கள் ஒரு செய்தியை சரியா சொன்னாரு. இன்னைக்கு இந்த மின்சாரத்தை வேற மாநிலங்களிலிருந்து வாங்கினா கொண்டு வரதுக்குரிய வழித்தடை பாதை இல்லைன்னாங்க. அது உண்மை. இந்தியா சுதந்திரம் பெற்று 66 வருஷம் கடுமையா குற்றச்சாட்டப்பட்டது. ஆனா ஆட்சிக்கு அந்த வழித்தட பாதை ஏற்படுறதுக்கு முயற்சி செஞ்சு அதுல ஏறத்தாழ இன்னைக்கு அது நிறைவை நோக்கி வந்துட்டு இருக்கு. 2014க்கு பிறகு சதர்ன் கிரிட் நேஷனல் கிரிட்டோட இணைப்பதற்குரிய பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த ஒப்பந்தம் போட்டாதான் இந்த ஒப்பந்தத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொண்டு வரதுக்கு வழித்தட பாதை அவங்க ஒதுக்கீடு செய்வாங்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தமே போட்டிருக்காங்க. அது இன்னொரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு கேட்டீங்க, இன்னைக்கு ஏன் பழுதுபடுது, ஏன் அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுன்ட்டு. இன்னைக்கு தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தை பொறுத்தீங்கன்னா அங்க 5 யூனிட் இருக்கு. இந்த 5 யூனிட்டினுடைய ஆயுட்காலம் 20 ஆண்டுகள் தான். 20 ஆண்டுகளை கடந்து இப்போ அதனுடைய பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க எண்ணூர் அனல் மின் நிலையத்தை பாத்தீங்கன்னா 40 வருஷம், அதாவது 40 வருஷத்தை கடந்து இப்போ பணிகளை செஞ்சிட்டு இருக்கு. அதனால அதனுடைய ஆயுட்காலத்தை மீறி அதை செய்ய சொல்ல அதனுடைய பழுதுகள் இயற்கையா ஏற்படக்கூடிய தேய்மானம் அதிகமாயிட்டதுனால அதிகமா பயன்படுத்தினா உற்பத்தி குறையும், பழுதுகள் உருவாகுது. அதே சமயம் மத்திய அரசாங்கம் மின்சாரம் என்பது கான்கிரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. மத்திய அரசாங்கம் ஒரே ஒரு செய்தி மட்டும், மத்திய அரசாங்கம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறது இப்போ செய்யூர் அனல் மின் நிலையம் இருக்கு. 4000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு அதுக்கான திட்டத்தை வகுத்தாங்க. அதுல உற்பத்தி ஆகிற மின்சாரத்தில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்? இருந்தாலும் கூட எல்லா சிக்கலையும் மீறி வழித்தட பிரச்சனை, நிதிச்சுமை, மத்திய அரசுடைய பாகுபாடு, எல்லா பிரச்சனையும் மீறி தமிழக அரசு நிச்சயமாக மின் பற்றாக்குறை போக்கிவிடும் என்று தமிழக முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். அப்படி உறுதியாக நடந்தால் அதற்கு திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட முக்கியமான திட்டங்களும் கூட ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று திமுக தலைவர் கருணாநிதி குறிப்பிட்டிருக்கிறார். யார் மக்கள் எதிர்பார்ப்பு என்ன, திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் மின்வெட்டு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். அப்படி நிலைமை ஏற்படுமானால் அதற்கு யார் காரணமாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு எந்த விதமான ஷாக்கும் மக்கள் கொடுக்க மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு காந்தி அவர்கள், திரு ஆவடிக்குமார் அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.